ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தரை மகிமடைவராக. இன்றைக்கும் வேத சத்தியத்திற்கு நான் நேரடியாக கடந்து போவோம். தயவு கூர்ந்து வேதத்தை எடுத்து என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில 6 - 10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதிலே ஞாமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறஇடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கரிகளிலும் பெருகிறமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகவும், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். செபிப்புமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பவுல் வழியாய் ஆவியானவர் சபைக்கும் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை அப்பா. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல ஆண்டவரே. ஒரு நாளும் விசனப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு நன்மையும் செய்யாமல், எந்த ஒரு பிள்ளைகளும் கட்டாயப்படுத்தி ஆண்டவரே சபைக்கானாலும் சரி, ஊழியர்களுக்கானாலும் சரி, மற்ற யாருக்கு எந்த நன்மைகளை செய்தாலும் உதவி செய்தாலும் மன விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற பகுதியில கண்கள்ல காண்கிற உன் சகோதரனை நீ அன்பு கூறாவிட்டால் காணாத உன் தேவனை எப்படி அன்பு கூறுவா என்ற வார்த்தையின்படி தகப்பனே, காண்கிறவர்களை, ஏழை எளிய மக்களை, எங்கெல்லாம் வளர்ச்சி குறுகி இருக்கிறதோ, எங்கெல்லாம் வறட்சியா இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் போராட்டத்தின் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு நன்மைகள் செய்யவும், சபையின் ஊழியத்திற்காகவும், மிஷினரி ஊழியங்களுக்காகவும், ஆண்டவருடைய மருத்துவமனை ஊழியங்களுக்காகவும், இப்படி அநேக ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை தாங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நீங்க அருள் புரியும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள், ஆண்டவரே, உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் கஷ்டத்துல கண்ணீர்ல ஒரு வேலை இருக்கக்கூடும் ஆண்டவரே, அவர்களுக்கும் உதவி செய்யும்படி உம்முடைய பிள்ளைகளை ஏவி விடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமாய் அறுப்பான் என்று சொன்னீரே. அது விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, மன விருப்பத்தோடு கூட மன ரம்பியமாய் கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த நிகழ்ச்சியின் வழியாய் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் தரித்திரரா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். யாரெல்லாம் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அநேகருக்கு உதவி செய்து ஆண்டவரே உண்மையாய் உயர்த்தப்பட கர்த்தர் அனுக்கிரக செய்யும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.